அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் இன்று திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி இயற்பியல் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர் அறிவழகன் அவர்கள் வளமான இந்தியா என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுகிறார். உரையை கேட்டு மகிழுங்கள். இதேபோல் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் உரையாற்ற வேண்டுமா? என்னோடு வாருங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணையலாம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறைத் தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அடடா தமிழா எடடா படைனி அடிமை விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கெடடா செந்நீர் இனத்தை காப்போம் நாள்குறி நடடா களத்தை எடடா கைவாள் நடைவன் பகைவன் தலைப்பொறி தொடடா போரை விடடா கண்ணைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி நீ சுடடா எழட்டும் தீப்பொறி. அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். உராவிவல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கு இன்று பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு வளமான இந்தியா, திறன்மிக்க பொருளாதாரம். என்ன வளமில்லை இத்திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? நம்மில் பலருக்கு தெரிவதில்லை உலகின் வேறு எந்த நாட்டிலும் விளையாத பொருட்கள் நம் மண்ணில் விளைகிறது என்று. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் நம்மிடையே தங்கத்தினை கொடுத்துவிட்டு மிளகினை பெற்று சென்றனர் அன்று. அரைகுறை ஆடைகளை அணிந்து பட்டாடைகளை நெய்தளித்தனர் நம் மக்கள். உலக நாடுகளை யானைகளை கண்டு அஞ்சி ஓடிய போது அதை காட்டில் இருந்து பிடித்து வந்து வீட்டு விலங்காய் வளர்க்க தொடங்கினர். யானைகளை கூட்டம் கூட்டமாக போர்களில் பயன்படுத்திய முதல் வீரன் ஒரு இந்தியன் ஆவான். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்தின் பங்கு மிக முக்கியமானது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோணு உயர்வான் என்று இதை படிக்கும் போதே விவசாயம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்பது நமக்கு ஞாபகம் வரும். இந்திய அரசு சுதந்திரத்திற்கு பிறகு 5 ஆண்டு திட்டங்களை தீட்டியது. இதன் பிறகு பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது, வளமான இந்தியா உருவானது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்திய தொழில்துறையின் பங்கு 28.4% ஆகும். இதில் 17% மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது. 1991 ஏற்பட்ட சீர்திருத்தங்களுக்கு பிறகு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்கின. 2021 ஆண்டு கடைசி 3 மாத கணக்கின்படி பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்திற்கு முன்னேறியது இந்தியா. அதாவது உலக பொருளாதார வரிசை பட்டியலில் 5வது இடத்தை பிடித்தது இந்தியா. இந்தியா வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் வளமான இந்தியாவாக வரக்கூடாது, மதச்சார்பற்ற ஊழலற்ற வளமான இந்தியா உருவாக வேண்டும் என்று உரைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.